Taste the Daily. தேசிய மருத்துவ கவுன்சில் அறிவுறுத்தலின்படி தனியார் மருத்துவக் கல்லூரிகள் 50% இடங்களை இதுநாள் வரையிலும் பெறாத புதுச்சேரி மாநில அரசை கண்டித்தும் இந்த ஆண்டில் இருந்து 50% மருத்துவ இடங்களை பெற வலியுறுத்தியும் தமிழகம் போன்று அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்துள்ள மாணவர்கள் மருத்துவக் கல்வியில் அரசு பள்ளியினுடைய இடஒதுக்கீட்டை பெறுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநில கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 8/8/2024 வியாழக்கிழமை நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். அந்த அறிவிப்பில் புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சி நடத்தும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசானது தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இடஒதுக்கீடு பெறுவதில் தேசிய மருத்துவ ஆணையத்தின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கவில்லை என்றும் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் 4 நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களும் 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகளும் உள்ள நிலையில் நீட் தேர்வு அமல்படுத்தப்பட்ட பிறகு மருத்துவ பல்கலைக்கழகங்கள் மாநில அரசுக்கு வழங்கி வந்த அரசின் இடஒதுக்கீட்டை முழுமையாக மறுத்து அரசுக்கு ஒரு இடம் கூட வழங்கப்படுவதில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கிறார். புதுச்சேரி மாநிலத்தில் தற்போது இயங்கி வரும் 3 மருத்துவக் கல்லூரிகளிலும் மொத்தம் 650 மருத்துவ இடங்கள் இருப்பதாகவும் தேசிய மருத்துவ கவுன்சிலுடைய ஆணைப்படி குறைந்தது 50% இடங்களை அரசின் இடஒதுக்கீடாக அரசு பெற வேண்டும் என்றும் குறிப்பாக தற்போதுள்ள என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் ஆண்டுதோறும் மனம் போன போக்கில் அவர்கள் கொடுக்கும் குறைந்த இடங்களை மட்டுமே அரசினுடைய இடஒதுக்கீடாக பெற்று ஆண்டுதோறும் தனியார் மருத்துவக் கல்லூரிய உரிமையாளர்கள் பயன்பெறும் விதத்தில் ஆளும் அரசானது ஏழை எளிய மாணவர்களுக்கு தொடர்ந்து துரோகம் இழைத்து வருவதாக புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த மக்கள் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி உள்ளனர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி குறிப்பாக அம்மாவினுடைய ஆட்சியின் போதும் அரசு பள்ளிகளில் படித்த ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவக் கல்வியில் பயில 7.5% உள் ஒதுக்கீடு குறிப்பாக புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வழங்கப்பட்டதன் மூலமாக ஆண்டுதோறும் பல நூற்றுக்கணக்கான ஏழை எளிய கிராமப்புற மாணவர்கள் மருத்துவம் பயிலக்கூடிய பொன்னான வாய்ப்பை பெற்று வருகின்றனர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். புதுச்சேரி மாநிலத்தில் இதுபோன்ற சட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தியும் மாநில கழகத்தின் சார்பில் சட்டமன்றத்திலும் சட்டமன்றத்திற்கு வெளியிலும் பல கட்ட போராட்டங்கள் நடத்தப்படக்கூடிய விளைவாக புதுச்சேரி அரசானது இந்த சட்டத்தை அமல்படுத்தியது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதன்படி உள் ஒதுக்கீடு பெறக்கூடிய மாணவர்கள் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படிக்க வேண்டும் என புதுச்சேரி அரசு ஆணை வெளியிட்டது. 12 ஆண்டுகள் தொடர்ந்து அரசு பள்ளிகளில் படிப்பவர்களுக்கு மட்டும் இச்சட்டத்தின் பயன் கிடைக்கும் சூழ்நிலையில் உள்ளதால் இந்த சட்டத்தின் மூலம் 10% இடஒதுக்கீட்டை அரசு பள்ளி மாணவர்கள் நிரப்ப முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று வேதனையோடு அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த நிலையில் தேசிய மருத்துவ கவுன்சில் அறிவுறுத்தலின்படி தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 50% இடங்களை இதுநாள் வரையிலும் பெறாத புதுச்சேரியில் ஆளும் கூட்டணி அரசை கண்டித்தும் இந்த ஆண்டில் இருந்து 50% மருத்துவ இடங்களை பெற வலியுறுத்தியும் தமிழகம் போன்று அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்திருக்கக்கூடிய மாணவர்கள் மருத்துவ கல்வியில் அரசு பள்ளியில் இடஒதுக்கீட்டை பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புதுச்சேரி மாநிலத்தினுடைய சார்பில் 8/8/2024 வியாழக்கிழமை காலை 10 மணி அளவில் பழைய பேருந்து நிலையம் அருகே பேரறிஞர் அண்ணா சிலை அருகில் புதுச்சேரி மாநில கழக செயலாளர் அன்பழகன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கழகத்தினுடைய பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள் கழக உடன்பிறப்புகள் பெருந்திரளாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்வதாகவும் புதுச்சேரி மாநில அரசை கண்டித்து நடைபெறவுள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மக்கள் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உமேஷ்.